ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கணபதி அப்படிங்கிற ஒரு டெபியூ டைரக்டர் இயக்கி இருக்கக்கூடிய சரண்டர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த படத்திலேயே அவ்வளோக்கா பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் தான் வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருடைய ரோல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கேயே வந்து சொல்லிடுறேன். பயங்கரமான ஒரு படம், பயங்கரமான ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பெரிய கேரக்டர் இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய 2 மெயினான பாயிண்ட். ஒன்று வந்து இந்த படத்துடைய மெயின் ஆங்கராக இருக்கக்கூடிய நம்ம லால் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் தான் நம்ம படங்களில் பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு ரைட்டர் கான்ஸ்டபுளாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய ரோல் எல்லாமே வந்து பயங்கரமாக, அவருடைய ரோல் தான் இந்த படத்தையே வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட்டாக கேரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து படத்துடைய ஆன்டகனிஸ்ட், அதாவது வில்லன் சுஜித் சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். நம்ம ரீசெண்டாக ரெட்ரோவில் கூட பார்த்துருப்போம். அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். இந்த படத்தில் மெயின் ஆன்டகனிஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேரை சுற்றி தான் வந்து இந்த கதையை வந்து நகருது. இது இல்லாமல் ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. மெயின் ஒன்லைன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மன்சூர் அலிகான் ஒரு நடிகராகவே வந்து இந்த படத்துக்குள்ளே வராரு. எலெக்ஷன்னால அவருடைய கன்னை வந்து சரண்டர் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த சரண்டர் பண்ணது யாருடைய பொறுப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய லால் சாரோட பொறுப்பில். அந்த கன்னை காணோம், சரண்டர் பண்ணக்கூடிய லோடடான அந்த கன்னை காணோம். அந்த கன்னை வச்சு என்னென்ன கிரைம்ஸ்லாம் வந்து நடக்குது, அதை கன்னை மறுபடியும் எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா எலெக்ஷனுக்குள்ளே அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய கதை. கேட்கும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக தான் வந்து எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இதுவரையும் நம்ம போலீஸ் எல்லாரையும் வந்து வில்லன்ஸாக நிறைய கதை வந்து பார்த்துருப்போம். அவங்களும் ஒரு சாதாரணமான மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து எங்கே போய் நிற்பாங்க. இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வந்து வந்திருக்கும். யாராவது ஏதாவது பொருள் தொலைச்சிட்டாங்கன்னா போலீஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்மளே ஒரு கன்னை தொலைச்சிருக்கோம், நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஃபன்னுக்காக அந்த டைலாக் ஒன்று வந்து வந்திருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தில் ஒரு ஒன்லைனாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நமக்கு ஒரு பிரச்சனைனா போயிட்டு அவங்க தலையில் அந்த பாரத்தை போட்டுட்டு ஓகே கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நிம்மதியாவது கிடைக்கும். ஸோ அவங்க ஒரு சராசரி மனிதர்களாக அவங்க எப்படி அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கே அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லோடடான சரண்டர் பண்ணப்பட்ட ஒரு கன்னை காணும், அதுவும் ஒரு ஆக்டரோட கன் அப்படின்னா அது பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டிக்குரிய ஒரு விஷயம். இது எப்படி கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளேயில் படப்படன்னு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச டெபியூ ஃபீலே இல்லை. படத்தில் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு மாதிரி டார்க்கான கிரிட்டியான கலர் டோனில் தான் வந்து படமே வந்து இருக்குது. அது இந்த கதைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எந்த சீனுமே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக கலர் கூட போயிருந்துச்சு அப்படின்னா படத்துடைய டோனை விட்டு வெளியே வந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த த்ரில் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த கதை வந்து இப்படியே போயிருக்கணும். அந்த கன்னுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை பேருக்கு இந்த ட்விஸ்ட் வந்து கன்னை வச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அதை நிறைய பேரால் கெஸ் பண்ண முடியும். ஓகே இந்த கன்று வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேரால் கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு ஓகே கன் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட். ஆனால் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரில. ஆனால் இது பெரிய மைனஸாகவும் எனக்கு தெரியலை. அது ஏன் மைனஸாக தெரியல, என்னன்னா அந்த கன்னை வச்சு தான் கதையே போகுதுங்கிற அது ஏன் மைனஸாக தெரியல அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, பாதி படத்தில் நம்ம அந்த கன்னையே மறந்துடுவோம். ஏன்னா அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்கக்கூடிய லால் சாரோட கேரக்டருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த வில்லன் சைடாக இருக்கட்டும், அந்த கன்னை தேடுற வழியில் நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கட்டும். இத்தனைக்கும் இன்னொரு 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது எதுக்கு இத்தனை பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளை அடுத்தடுத்த பிரச்சனையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கனால நம்ம கன்னை வந்து மறந்துடுவோம். ஸோ கடைசியாக இருக்கும்போது ஆமாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற விஷயம் வரனால அந்த நான் முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது எனக்கு பெரிய மைனஸாக தோணல. அதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த கதையில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம ஒரு சில விஷயம் வந்து கெஸ் பண்ணியிருப்போம் இந்த படம் போகும்போது. ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னா நம்மளும் ஆடியன்ஸை இன்வெஸ்டிகேட்டராக இன்வால்வ் பண்ணுறது அந்த கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இன்வால்வ் பண்ணி அவங்கள யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே, அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு அவங்கள யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே படம் பாதி வெற்றி, அவங்க கூட முக்கால்வாசி கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நம்மளால் யோசிக்க முடியுது அடுத்தடுத்து ஓகே இதுவாக இருக்குமோ, இவன் தான் வந்து இதை பண்ணியிருப்பான், நமக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளே யோசிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால்
நம்ம யோசிக்கிற நிறைய விஷயம் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட தான் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டிங்காக தான் வந்து போயிருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்து நிறைய இடத்துல சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மியூசிக். நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் மியூசிக் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கேள்வியாக இருக்கும். ஆமாம், பாட்டும் எங்கவும் வந்த மாதிரி தெரியல, மியூசிக் பிஜிஎம்ஸும் அந்தளவுக்கு எங்கேயும் வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து மியூசிக் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பாசிட்டிவான வேலை வந்து நான் சொல்கிறேன். மறக்கக்கூடிய விஷயம்னா அவ்வளோ மியூசிக் இல்லை அப்படிங்கிற சொல்ல, இந்த படத்துக்கு அவ்வளோ ஆப்டாக மியூசிக் எல்லா இடத்துலையும் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால தான் இந்த படத்தை எந்த அளவுக்குமே டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் மேலே கீழே போயிருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த எஃபெக்ட் வந்து அந்த த்ரில் வந்து நமக்கு கிடைக்காம போயிருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, கீழே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மியூசிக் ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனாலேயே இந்த படம் வந்து இன்னும் ஒரு லெவல் வந்து அதிகமாக போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிங், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபேஸ் வந்து இந்த படத்தில் இல்லை. பெரிய ஃபேஸாக இருக்கக்கூடியவங்க இந்த சைடு ஆக்டர்ஸ் தான். மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அந்த ஒரு பெரிய ஃபேஸ் இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு கதை போகும்போது ஒரு அரை மணி நேரம் கிட்டேயே யார் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இந்த ஹீரோ வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. படத்தோட கடைசி வரைக்குமே அவரோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு வைங்களேன். ஆனால் மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டாக அவரை தான் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில சீன்ஸில். அதனால தான் நமக்கே தோணுது, ஓகே இவர் தான் ஹீரோ போல அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பிக் ஃபேஸாக இருந்திருந்தால் இந்த விஷயம் வந்து பண்ண முடிஞ்சிருக்குமா டேரக்டரால் அப்படிங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறி தான். இவரை சூஸ் பண்ணியிருந்தாலும் எந்த விதத்துலையுமே என்னடா வேறு யாராவது ஆக்டர் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரக்கூடாது. அந்தளவுக்கான ஒரு ஆக்டிங் அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நிறையா இருக்குது அவரை பேஸ் பண்ணி. அந்த ஸ்டண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக நேச்சுரலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் வரும். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சேஸ் அண்ட் ஃபைட் அந்த சீக்வன்ஸ் வரும். அது ரொம்ப சூப்பராக கொரியோ பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு கிரைம் த்ரில்லர் படம். கடைசி வரைக்குமான அந்த க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் கொஞ்சம் கெஸ்ஸபிளாக இருந்தாலும் அந்த கன் யார்கிட்ட இருக்குங்கிறத அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கனால நம்மளை அடுத்தடுத்த பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஒரு ட்ரிக்ஸாக பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம் இந்த வாரம் வந்திருக்கு. 10ஓட 11ஆவதான படம் தான். ஏன்னா நிறைய படங்கள் வந்து வந்திருக்கனால இந்த படம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மறக்காமல் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹார்டான ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.